புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதுதான் தமிழர்கள் அறிவித்த கோள்கள். இந்த கோள்களின் பெயரை வார நாட்களுக்கு அவர்கள் பெயரிட்டார்கள். திங்கள் என்பது தேன்கள், தேங்கள் என்ற சொல்லினுடைய நீட்சி திங்கள். திங்கள் என்று சொன்னால் ஒரு மயக்கத்தை தருகின்ற இனிமையான கோள் என்று அதற்கு பொருள். அதுதான் திங்கள். மேக கூட்டங்களிடையே நில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதனால அதை நில்லாமல் ஓடும் அந்த திங்களை நிலா என்று அழைத்தார்கள். இந்த நிலா திங்கள் ஒரு மதி மயக்கத்தை தருவது, மயக்கத்தை கொடுக்கக்கூடியது என்ற அளவில் அதற்கு மதி என்று பெயர் வைத்தார்கள். இப்படி திங்களுக்கு அவர்கள் பல பெயர்களை சொல்லினார்கள். பிற்காலத்திலே மதி என்ற சொல் மரியாதை என்ற அளவில் விளங்கப்படும். அதே போல அறிவு என்ற பொருளிலும் அந்த சொல் அறியப்படும். செவ்வாய் என்பதற்கு அந்த கோளினுடைய நிறம் சிவப்பாக இருப்பதனால அதை தமிழர்கள் செவ்வாய் என்று அறிவித்தார்கள். இந்த புதன் என்ற கோளை தற்காலத்தில் புதன் என்பது சமஸ்கிருத சொல். ஆகவே நாம் புதன் என்று நாம் அதை அழைக்கக்கூடாது என்று அறிவன் என்று அழைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. புதன் என்ற கோளுக்கும் அறிவன் என்ற சொல்லுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஏறக்குறைய இந்த திங்கள் முதல் சனி வரையில் உள்ள கோள்களை நம்மால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இந்த புதன் என்ற கோளை உங்களில் யாராவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். 99 விழுக்காடு மக்கள் அந்த புதன் கோளை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் அது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு கோள். சூரியனுடைய அந்த ஒளியில அது புதைந்து போகும். எப்பொழுதாவது மாலை நேரத்தில் மேக கூட்டங்கள் இல்லாத போது அந்த சூரியன் செந்தணல் போல் நிறமாறி இருக்கின்ற நேரத்தில் எப்பொழுதாவது தெரியும். நான் 6 மாதம் முயற்சி செய்து ஒரு நாள் அதை பார்த்தேன். இது இந்த சூரியனுடைய ஒளியிலே புதைந்து போவதனால அதுக்கு புதைக்கோள் என்றுதான் பேர். புதைக்கோள், புதைந்து போகின்ற கோள். புதைந்து போவது என்பது மறைந்து போவது. அதான் புதையல், இதெல்லாம் நம்ம சொற்கள் சொல்றோம். இப்படி புதைந்து போன ஒரு கோளை நிலவு, மதி என்ற சொல் நிலவுக்கு இருப்பதனால அதன் வழியிலே இந்த புதன் என்ற கோளுக்கு அவர்கள் அறிவன் என்று ஒரு பெயரை இவர்களாக சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் புதையல் என்பதுதான் அந்த கோளுடைய தமிழ் பெயர், புதையல். வியாழன் என்ற கோள் அனைத்து கோள்களிலும் மிகப்பெரியது.
அதனால தான் தமிழர்கள் வியல் ஆடல் என்று அதற்கு பெயரிட்டார்கள். வியல் என்பதற்கு பறந்து விரிந்து இருப்பது என்று பொருள். அது பெரிய கோள். அதற்கு அவர்கள் தமிழர்கள் வியாழன் என்று பெயரிட்டார்கள். வெள்ளி என்பது கண்ணுக்கு வெள்ளையாக பளிச்சென்று தெரிவதனால அதை வெள்ளி என்று பெயரிட்டார்கள். இப்போ சனி என்ற நாளுக்கு இப்போது காரிக்கிழமை என்று எழுதுகிறார்கள். சனிக்கிழமை என்று பொதுவாக கொஞ்சம் தமிழ் அறிவு இல்லாதவர்கள் தான் சனிக்கிழமை என்று எழுதுவார்கள். தமிழ் அறிவு உள்ளவர்கள் காரிக்கிழமை என்றுதான் எழுதுவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சுனி, சுனிப்பு என்ற சொல்லுக்கு வளையம் என்று பொருள். சுனி, சுனிப்பு, வளையம் என்று பொருள். இந்த சுனிப்பு என்ற சொல்லுதான் அரபு மொழியில சுன்னத்துன்னு வருது. அந்த வெட்டுப்பட்ட தோல் வளையமாக இருப்பதனால அதற்கு சுன்னத் என்று சொல்றாங்க. ஆகவே அந்த கோளுக்கு சுனி என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த கோளை சுற்றி நூற்றுக்கணக்கான வளையங்கள் இருக்கின்றன. இப்படி தமிழர்கள் வைத்த பெயரையே இவர்கள் சிலர் மாற்றி மாற்றி ஏதோ சொல்லி அதை மக்களிடையே பரப்பிவிட்டார்கள். இப்ப இந்த நாட்களுக்கான சமஸ்கிருத பெயர் என்பது அப்பட்டமா அப்படியே மொழிபெயர்ப்பு பெயர் தான். திங்களை சோமவார் என்று அழைக்கிறார்கள். சோமம் என்பது ஒரு மது, மயக்கத்தை தருகின்ற ஒரு மது. இப்ப நாம் திங்கள் என்று சொன்னதனுடைய மொழிபெயர்ப்பு தான் சோமவார். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு அவர்கள் மங்கள்வார் என்று சொல்றாங்க. மங்கள்வார் என்பது மண்கலம் என்ற தமிழ் சொல்லுடைய தெரிவு. மண்கலம் எப்படி இருக்கும்? என்ன நிறமாக இருக்கும்? சிவந்த நிறமாக இருக்கும். ஆகையினால அந்த தமிழ் சொல்லைத்தான் அவர்கள் மண்கலம் என்பதை மங்கள் என்று அவர்கள் மாற்றுகிறாங்க. இந்த புதன் என்ற சொல்லை புத்வார், புத், இந்த புத் என்ற சொல்ல சமஸ்கிருத சொல்லை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு புதன் என்று மாற்றினார்கள். வியாழனுக்கு அவர்கள் குருவார் என்று சொல்றாங்க. குரு பெரியவர், உயர்ந்தவர். அது பெரிய கோள் என்பதனால அதுக்கு குருவார். வெள்ளி பளிச்சென்று தெரியறதுனால அதை சுக்கிரவார், சுக்கிரன் என்று சொல்றாங்க. சுக்கிரன் என்பது கூட தமிழ் சொல்லுடைய திரிவு சொல்லுதான். சொக்குதல் என்றால் பளிச்சென்று தெரியுதல். சிவனுக்கு சொக்கன் என்ற ஒரு பேர் இருக்கு. அந்த சொக்கு என்ற சொல்லிலே அவர்கள் சுக்கிரன் என்று அதை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த சுனி என்ற சொல்லை அவர்கள் சனி என்று மாற்றி சனிவார். இந்த வார் என்பது வேற ஒன்றும் இல்லை, வாரம்னு நாம சொல்றதா வார் என்று சொல்றான். இந்த வார நாட்களிலே அடுக்கியதிலே ஒரு உண்மை அது மறைந்து இருக்கிறது. இந்த வார நாட்களுக்கு முதல் நாளாக ஞாயிற்றை அவர்கள் வைத்தார்கள். அதன் மூலம் என்ன கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால்,
இந்த ஞாயிற்றை சுற்றிதான் இந்த கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன என்ற உண்மை அந்த வார நாட்களுடைய கணக்கில் இருக்கு. மற்ற நாட்கள் எல்லாம் கோள்களாக இருக்கும்போது முதல் நாள் மட்டும் ஞாயிறு சூரியனை அவர்கள் வைத்தார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாத நிலையில் தான் தமிழர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் எந்த கண்டுபிடிப்பையும் செய்யவில்லை. இப்ப கோள் என்பதற்கு என்ன பொருள் என்றால் கொள்ளுதல். கொள்ளுதல்னா வாங்குதல். இப்போ கொள்முதல் செய்கிறோம் சொல்றோம். கொள் என்றால் வாங்குதல். ஒன்றிலிருந்து ஒன்றை வாங்கி அதை மற்றவருக்கு கொடுப்பது. ஒன்றிலிருந்து ஒன்றை வாங்கி அதை மற்றவருக்கு கொடுப்பது. அப்படித்தான் சூரியனிடமிருந்து ஒளியை கொள்முதல் செய்து அதை மற்ற கோள்களுக்கு அதை அனுப்புறாங்க. ஆகவே ஒன்றிலிருந்து வாங்கி மற்றொன்றுக்கு கொடுப்பது. அதனால்தான் அதை கோள் என்று தமிழர்கள் அழைத்தார்கள். நாட்டுப்புறங்களிலே கிராமங்களிலே இந்த வீட்டு பெண்ணு எதிர் வீட்டு பெண்ணை பற்றி இந்த வீட்டு பெண்ணுகிட்ட ஒரு செய்தியை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இவ கோள் சொல்றா. பாருங்க எப்படி அந்த நடைமுறையில் அந்த சொல்லுலாம் வழக்கு சொல்ல வருது. இவரிடமிருந்து ஒரு செய்தியை அவர் வாங்கி அதை இன்னொருவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். அதை தான் நாம கோள் சொல்றாங்க என்று நாம வழக்கில் சொல்றோம். ஆகையினால இந்த அறிவியல் உண்மைகளை எல்லாம், வானியல் உண்மைகளை எல்லாம் ஐரோப்பியர்களுக்கு முன்பே தமிழர்கள் அறிவித்திருக்காங்க. இப்ப இந்த 27 விண்மீன்களை அவர்கள் பகுத்து வைத்ததனுடைய நோக்கம், ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் இருக்கும்போது 27 தொகுப்புகளை அவர்கள் கண்டறிந்து அறிவித்தார்கள். இந்த நிலவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்பிலே இருந்து நகரும். அதனால்தான் திங்கள் நாள் காட்டிக்கு 27 நாள் 18 மணி 17 நொடி என்று இப்பொழுது இது வரையறை செய்திருக்கிறார்கள். திங்கள் நாள் காட்டி தான் தமிழருடைய நாள் காட்டி. சூரிய நாள் காட்டி சங்க காலத்தில் தான் வருது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள், திருவிழாக்கள், நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்துமே அந்த திங்கள் நாட்காட்டி கொண்டுதான் இன்றைக்கும் நடக்குது. ஆகவே தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வகுத்து கொடுத்த இந்த வானியல் தொடர்பான இந்த செய்திகளை எல்லாம் நாம விளக்கமாக வெளியே சொல்ல மறந்துவிட்டோம். விண்டு என்று ஒரு சித்தர் இருந்தார். அவர் இந்த வானியலை கண்டுபிடித்தவர் என்று செவி வழி செய்திகள் சொல்கின்றன. விண்டு அவர் பேர். விண்டு என்றால் வானம் என்று பொருள் தமிழ்ல. அந்த விண்டுவை தான் பிற்காலத்தில் விஷ்ணு ஆக்கிறாங்க. அந்த வானியல் அறிஞர் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த வானியலை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். மார்கழி மாதத்துல ஒரு பெரிய பாறையின் மேல் படுத்து மண்ணாக்கப்படுத்து இந்த விண்மீன்களை எல்லாம் அளந்து இந்த பற்றிய ஒரு வானியல் அறிவை தன் மாணவர்களுக்கு அவர் கற்பிப்பார். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்துலதான் அவர் இந்த பணியை அவர் செய்வார். ஏனென்று சொன்னால் மார்கழி மாதத்துல இந்த மேகக்கூட்டங்கள் இல்லாம
வானம் தெளிவா இருக்கும். அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் உள்ள மார்கழி சிறந்தது மார்கழின்னு சொன்னார். இந்த விந்து என்ற சித்தருடைய பிற்கால மரபினர் அவர்கள் தான் வானியலை வளர்த்தவர்கள். இந்த விந்து மார்கழி மாத பனியில இரவு முழுவதும் இந்த விண்மீன்களை ஆய்வு செய்து விடிய காலையில் அப்படியே உறங்கி விடுவார். காலை நேரத்தில் விடியற் காலையில் அவருடைய மாணவர்கள் துளசி சாற்றை எடுத்து கொண்டு போய் தங்களுடைய ஆசானை எழுப்பி அவருக்கு குடிக்க கொடுப்பார்கள். அந்த பணியிலே அவருக்கு சளி பிடித்திருக்கலாம் என்ற அளவில் அவர்கள் மாணவர்கள் இந்த துளசி சாற்றை அவர்கள் கொடுப்பார்கள். அப்படியே இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க, மார்கழி மாசத்துல பெருமாளுக்கு அவரை போய் பள்ளி எழுப்பி இந்த துளசி சாற்றை தான் கொடுக்குறாங்க. வரலாறு எப்படி வருது பாருங்க. ஆகவே இது சில கோயில்களில் நடக்கிற நடைமுறையெல்லாம் மூட நம்பிக்கை என்று நினைக்கக்கூடாது. அதற்கான உட்பொருள் எல்லாம் அங்கே இருக்கு. அந்த உட்பொருளை தெரிந்து கொள்வதற்கு தான் ஆய்வாளருடைய நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் எழுதியுள்ள நூல்களில் வெளியிட்டுள்ள நூல்கள் எல்லாம் எனக்குரிய ஒரு 60 நூல்கள் 2015ஆம் ஆண்டு வாக்கிலே எல்லாம் வெற்றி சேர்ந்து போச்சு. இப்போ இங்கே இருக்கிற நூல்கள் எல்லாம் 2016க்கு பிறகு எழுதின நூல்கள். அந்த விற்று போன நூல்களுக்கு நான் மறுபதிப்பு போடல. இந்த 171 நூல்களை வெளியிடுவதற்கு நான் பட்ட துன்பம், இடையூறு, அவமானம், நெருக்குதல், பணம் நெருக்கடி இதெல்லாம் தாங்கித்தான் இந்த விடாமுயற்சியாக நான் இந்த நூல்களை எழுதினேன். இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் வெளிப்படையாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த நூல்கள் எல்லாம் எனக்கு பின் வருகின்ற தலைமுறைகளுக்காக நான் எழுதியிருக்கிறேன். ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தெரியாதவர்கள், தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இனம் வரலாற்றில் இருந்து நீக்கப்படும். தமிழனுக்கு தமிழ் இனத்தினுடைய வரலாறு தெரியுமா? தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் திராவிடம் தான். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நம்பிக்கொண்டு இவர்கள் உங்களுக்கு தெய்வம் என்ற சொல்லுக்கும் கடவுள் என்ற சொல்லுக்கும் சொல் பொருளிலே மாறுபாடு உண்டு. நாம் தெய்வம் தான் கடவுள், கடவுள் தான் தெய்வம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தெய்வம் வேறு, கடவுள் வேறு. மனிதர்களில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், மாபெரும் தலைவர்கள், மக்களுக்காக உழைத்தவர்கள், அவர்களைத்தான் தெய்வம் என்று நாம சொல்றோம். அதுதான் நாம இப்போது தமிழ்நாட்டில் நாட்டுப்புறங்களில் கிராமங்களில் குடியசாமின்னு சொல்லுவாங்க. குடிசாமி வேற ஒன்று அப்படி முன்னோர்கள் தான். தொல்காப்பியத்திலும் சரி, சங்க இலக்கியங்களிலும் சரி, திருமுருகாற்று பரிபாடல் 2 இலக்கியங்களை தவிர 16 சங்க இலக்கியங்களில் கடவுள் என்ற சொல்லே கிடையாது.
தொல்காப்பியத்திலும் கடவுள் என்ற சொல் இல்லை. எல்லாம் இந்த குடி தெய்வங்களை வழிபடுவதுதான். குறுகிய நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வெப்பம் தேவைப்பட்டது. ஏன்னா அங்க குளிர், மலைப்பகுதி குளிர், அவர்களுக்கு வெப்பம் தேவைப்பட்டது. அதனால் அவர்கள் சூரியன் எப்போது வரும் என்று இரவு முழுதும் காத்திருப்பார்கள். சூரியன் வெளியில வந்த பிறகுதான் அந்த வெப்பத்தை அவர்கள் உணர்ந்து வேலைக்கு போவார்கள், வெள்ளைக்கு போவார்கள். இப்படி அவர்களுக்கு சூரியன் வழிகாட்டினதான சூரியனையே அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சூரியன் இன்னொரு பெயர் தமிழ்ல எல் என்று இருக்கு. எல் எல் என்றால் சூரியன் தான், ஞாயிறு. இந்த எல் என்ற சொல்லு கிரேக்கம், அசீரியம், சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம், கனானியம், எகிப்தியம் ஆகிய மொழிகளில் இருக்கு.